Hello and welcome to the Tamil first best Python bootcamp. So இதுல நீங்க 100 days of coding Python. So அந்த 100 daysக்கு நீங்க வந்து Python learn பண்ண போறீங்க. இதுல நீங்க day 1ல இருந்து 100 day அப்ப நீங்க வந்து ஒரு beginnerல இருந்து ஒரு ப்ரொஃபஷனல் லெவலுக்கு நீங்க வந்து ஆக போறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மை நேம் இஸ் பிரவீன். நான் வந்து 12th முடிச்சுட்டு டிப்ளமோ இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எடுத்தேன். ஸோ டிப்ளமோ இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கும் இந்த பைத்தானுக்கு என்னடா சம்மந்தம்னு கேட்டால் ஒரு சம்மந்தமும் இல்லை. ஸோ அது வந்து லைக் ஹெல்த் சம்மந்தப்பட்டது. ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் சைடு. ஸோ நான் ஏன் வந்து இந்த சைடை சூஸ் பண்ணேன்னா ஆக்சுவலி எனக்கு அது வந்து பிடிக்கல. ஸோ தட்ஸ் வை ஐ எம் பிக்கிங் திஸ் சைட். ஸோ நீ என்னடா லேர்ன் பண்ணியிருக்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து Jan 5 வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஆக்சுவலி நான் Jan 1 வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுப்பேன். ஆக்சுவலி நான் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து Jan 1 வந்து ஏதாச்சும் ஒரு ரெசல்யூஷன் எடுப்பேன். ஸோ இந்த வருஷம் கூட வந்து நிறைய ரெசல்யூஷன் எடுத்தேன். அதை வந்து நிறைய இதை வந்து ஃபாலோ பண்ண முடியல. அதில் ஒன்று தான் இந்த பைத்தான் லேர்ன் பண்ணுறது. அண்ட் இன்னொன்று வந்து டீ குடிக்கிறது வந்து நிப்பாட்டிட்டு ஸோ அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் லைக் மில்க் அந்த மாதிரி குடிக்கிறது. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இந்த பைத்தானை வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணல. Jan 1 ஒரு மே வரைக்கும் நான் வந்து லேர்ன் பண்ணேன். லைக் பேசிக்ஸ்லாம் வந்து லேர்ன் பண்ணேன். ஸோ பைத்தானில் இருக்க பேசிக்ஸ்லாம் வந்து லேர்ன் பண்ணேன். அந்த பேசிக்ஸ்லாம் நான் எப்படி லேர்ன் பண்ணேன்னா யூடியூப் சேனலில் தான் வந்து லேர்ன் பண்ணேன். லைக் வந்து எரர்மேக்ஸ் கிளவர் வந்து தமிழில் இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீ கோட் கேம்பில் வந்து லேர்ன் பண்ணேன். அண்ட் இன்னொன்று வந்து டெக் வித் டீம்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணேன். அண்ட் இன்னொன்று வந்து ஜென்னி லெக்சர். ஸோ ஜென்னி லெக்சர் வந்து நான் வந்து ஆக்சுவலி நிறைய அவங்களோட நிறைய ஃபோல்டர் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நான் வந்து பைத்தான் வந்து லைட்டாக கொஞ்சம் பேசிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணணுன்ட்டு வந்து பைத்தான் வந்து லேர்ன் பண்ணுறதை வந்து விட்டுட்டேன். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் பைத்தானும் லேர்ன் பண்ணல. அதுக்கப்புறம் August 15 அதுக்கப்புறம் August 15 வந்து ஊடமியில் ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். 100 days of coding Python அப்படின்ட்டு டாக்டர் ஏஞ்சலா யூ. ஸோ அவங்க வந்து சொல்லி தந்தாங்க. ஸோ அதில் வந்து 100 daysக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. பட் ஆனால் நான் வந்து ஏற்கனவே கொஞ்சம் பேசிக்ஸ்லாம் லேர்ன் பண்ணனால ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் வந்து அதை கொஞ்சம் முடிச்சுட்டேன். ஸோ அதனால எனக்கு வந்து இப்போ வந்து பைத்தான் தெரியும். ஸோ ஒரு மெயினான ஒரு டிஸ்க்ளைமர் என்னன்னா நீங்கள் ஆல்ரெடி அந்த 100 days of code ஊடமியில் வந்து கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க வேணாம், ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் அதை அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறது தான். அண்ட் அதுவும் இல்லாமல் அது இங்கிலீஷில் இருக்குது, நம்ம வந்து தமிழில் வந்து மேக் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் வை. அண்ட் திஸ் கோர்ஸ் இஸ் ஸ்ட்ரக்சர்டு பை 100 days of coding challenge. ஸோ இது மூலயமா நீங்கள் வந்து உங்களோட சேலஞ்சே வந்து முடிச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பைத்தானும் லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு செல்ஃபாக வந்து நான் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து நிறைய பேர் யூடியூப் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வீடியோ மட்டும் ரொம்ப வியூஸ் போயிருக்கும். அதுக்கப்புறம் போக போக குறைஞ்சிரும். ஸோ இதே மாதிரி எல்லாத்துலேயும் தான் இருக்கும். ஸோ யார் வந்து கடைசி வரைக்கும் சஸ்டெயின் ஆகி வரான்னு வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கே எடுக்கிற சேலஞ்சாக வச்சுக்கோங்க. ஸோ அண்ட் ஆல்சோ நானும் வந்து எனக்குமே வந்து சேலஞ்சாக வச்சுக்கிறேன். பிகாஸ் நான் 100 daysக்கு வீடியோ போடணும்ல. ஸோ இந்த 100 days of coding சேலஞ்சில் நீங்கள் ஒரு பிகினர்ல இருந்து ஒரு இன்டர்மீடியட் ஆகி அதுக்கப்புறம் அட்வான்ஸ் போயிட்டு ஒரு ப்ரொஃபஷனலாக ஆகிற மாதிரி இந்த கோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் நான் ஊடமிலே வந்து லேர்ன் பண்ணேன். ஸோ அதே ஸ்ட்ரக்சரில் தான் இந்த வீடியோவும் இருக்க போகுது. ஸோ இந்த பைத்தான் சேலஞ்சில் வந்து நீங்கள் வந்து டெய்லி 100 daysக்கு 100 ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண போறீங்க. அண்ட் இந்த பைத்தான் வந்து யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கோடிங்லாம் எதுவுமே தெரியாது அப்படிதான் நானும் இருந்தேன். ஸோ நீங்கள் வேற டொமைனில் இருந்தாலுமே இது வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து பைத்தான் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா மட்டும் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நான் ஏன் 20 year old பாய்னு சொன்னேன்னா இப்போ நிறைய பேர் வந்து முன்னாடியே வந்து இப்போ லைக் சொல்லுவாங்க டீச்சர் சொல்லி கொடுத்தது வந்து எனக்கு புரியல, ஆனால் என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தான், ஸோ அது எனக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நான் உங்கள் ஏஜில் இருக்கனால ஸோ வந்து நான் சொல்கிறது ஒரு வேளை உங்களுக்கு புரியலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பைத்தான் கோர்ஸ் சேலஞ்சை ஸ்க்ராட்சில் இருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 hours ஆச்சு ஸ்பெண்ட் பண்ணணும். மோர் தென் 2 hours கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் 2 hours வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாதான் நீங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வீடியோவும் இருக்க போகுது, இந்த பிளேலிஸ்ட்டும் இருக்க போகுது. ஸோ நம்ம லேர்ன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில பேசிக்ஸ் டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறேன். ஸோ அது வந்து எனக்கு அந்த கோர்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணனால எனக்கு கிடைச்சிச்சு. நான் அந்த ரிசோர்ஸை உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து தரேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு கோர்ஸ் வந்து கிடையாது, இது வந்து ஒரு ஜேர்னி.
நீங்க வந்து ஒரு சேலஞ்ச் எடுக்க போறீங்க 100 டேஸ்க்கு. ஸோ இதை வந்து நீங்க கண்டினியூஸா வந்து ஒரு ஜேர்னியா வந்து கொண்டு போகணும். நிறைய பேர் இன்க்ளூடிங் நானுமே முன்னாடி அப்படிதான் இருந்தேன். நான் வந்து பைத்தான் லேர்ன் பண்ணணும், நான் வந்து ஒரு வெப் டெவலப்பர் ஆகணும், நான் வந்து ஒரு பைத்தான் டெவலப்பர் ஆகணும். ஸோ இது மாதிரி வந்து அவங்களே திங்க் பண்ணிட்டு மட்டும் இருந்துக்கிட்டு அதுக்கு வந்து வித்தவுட் ஆக்ஷன், எந்த ஆக்ஷனுமே எடுக்கலன்னா யூ ஆர் நத்திங், எதுவுமே நீங்க வந்து பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஸோ நீங்க வந்து லைக் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு ஒருவேளை நீங்க மோட்டிவேட் ஆகி நீங்க வந்து பைத்தான் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சாலும் நீங்க அதை வந்து கன்சிஸ்டண்டா வந்து கொண்டு போகணும். ஸோ அது வந்து உங்கள்கிட்ட தான் இருக்கு. நான் வந்து இதுக்கு வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ நீங்க வந்து ரெகுலரா வந்து உங்களோட மைண்டை வந்து ஸ்டேபிளா வச்சுக்கோங்க. லைக் நம்ம வந்து இந்த டைம்ல இதை வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ஸ்டேபிளா வச்சுட்டு லேர்ன் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோ பார்த்தனாலே எனக்கு தெரியும் நீங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்னு. ஸோ எனக்கு வந்து உங்களுக்கு பர்சனலா தெரியாம இருக்கலாம், பட் யூ கேன் டூ இட். You can make your dreams comes true. You can change your life. You can change your people surround you. ஸோ இது எல்லாத்துக்கு முன்னாடியும் உங்கள்கிட்ட ஒரு பிளட்ஜ் வந்து வாங்கிக்கிறேன். ஸோ வந்து இந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்களே வந்து உங்களுக்கு நீங்களே வந்து கமிட்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து இந்த பேப்பர் வந்து இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஜஸ்ட் உங்களோட சைனை வந்து போட்டுட்டு நீங்கள் உங்களோட பர்சனலாக வச்சுக்கோங்க. லைக் உங்களோட டெஸ்கில் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு சீக்ரெட்டான இடத்துல வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போ இதை மிட்ரா பண்ணணும், இல்லை நமக்கு இதை படிக்காமல் நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா ஸோ இந்த பிளட்ஜை எடுத்து பாருங்க. ஸோ இது மூலயமா நீங்கள் உங்களுக்கு நீங்களே கமிட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு நாள் கூட மிஸ் ஆகாமல் லேர்ன் பண்ணுங்க. அண்ட் இந்த சேலஞ்சில் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் ஒரு வேளை இந்த சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுங்க. அதில் ஹேஷ்டாகில் 100 days of coding with Praveen அப்படின்னு வந்து போடுங்க. அண்ட் என்னை வந்து டேக் பண்ணுங்க. அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். அண்ட் நான் ஸ்டோரியும் போடுறேன். இப்போ நம்ம லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு 6 டிப்ஸ் சொல்றேன். அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்பர் 1 வந்து நீங்க வந்து இப்போ இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நீங்க வந்து அதர் போன்ல வச்சுக்கிட்டு இன்னொன்று போன்ல லைக் இது வந்து லேப்டாப்ல வச்சுக்கோங்க. நீங்க கண்டிப்பா லேப்டாப் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த லேப்டாப் வந்து ஆக்சுவலா இன்னைக்கு நான் வந்து ஒர்க் பண்ணணும்ட்டு இருந்தேன். ஆக்சுவலா இன்னைக்கு நான் வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஆக்சுவலா இப்போ மணி பார்த்தீங்கன்னா வந்து 1 மணி ஆகுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ என் மண்டக்குள்ளே ஒன்று தான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு, பைத்தானை பற்றி வீடியோ வந்து மேக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அதுதான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இது வந்து என்னை தூங்கவே விடலை. அண்ட் நான் என்ன சொல்கிறதா, ஸோ நாளையிலேருந்து ஆரம்பிக்கிறோம். நாளைக்கு இல்லை, இன்னைக்கு தானே, இன்னைக்கு 17 ஆயிடுச்சு. ஸோ இன்னையிலேருந்து ஆரம்பிக்கிறோம் பைத்தான் ஸ்க்ராட்ச்லேருந்து. ஸோ இதனால தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். அண்ட் நான் வந்து சரி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த சேலஞ்சு மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வீடியோ மேக் பண்ணலான் இருந்தேன். லேப்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது, என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு தெரில. ஸோ இப்போதைக்கு இந்த லேப் வந்து டம்மி தான், முன்னாடியும் டம்மி தான், பிகாஸ் திஸ் இஸ் கவர்மெண்ட் லேப்டாப். ஸோ பட் எதுவுமே இல்லாததுக்கு இது இருக்குது. ஸோ தேங்க்யூ. ஸோ நம்பர் 1 நீங்கள் எப்போதுமே அதர் ஸ்க்ரீனை வந்து யூஸ் பண்ணுங்கள். 2 ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்துட்டு அதை அப்படியே நீங்கள் வந்து லேப்டாப்பில் வந்து கோட் பண்ணி பாருங்கள். பிகாஸ் ப்ரோக்ராமிங்கில் ப்ராக்டிஸ் இல்லைனா வி ஆர் நத்திங். நம்பர் 2 வந்து சீட் ஷீட் கொடுக்குறேன். ஸோ அதை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த சீட் ஷீட்டில் நீங்கள் வந்து லைக் பேசிக்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் அப்படின்ட்டு வந்து தெரியும். நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்ரி 25 மினிட்ஸ்க்கு ஒரு பிரேக், 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கணும். ஸோ இது வந்து பொமடோரோ டெக்னிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது மூலயமா அவங்களோட ஃபோக்கஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். லைக் 25 மினிட்ஸ் வந்து ஸ்டே ஃபோக்கஸாக இருந்துக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து பிரேக் எடுங்க. ஸோ இதே மாதிரி வந்து நானும் ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து 25 மினிட்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். நம்பர் 4 ஆக்சுவலி அந்த உடம்பு கோர்ஸில் வந்து எனக்கு ரிசோர்ஸஸ்லாம் கிடச்சிச்சுன்னு சொன்னேன்ல. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட் புக் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து பிளைனாக வந்து இந்த நோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம டேரெக்டாக வந்து எழுதுறோமா. ஸோ அதில் வந்து லைக் கோடாக போட்டு லைக் 1 2 3 4 அப்படின்ட்டு வந்து லைக் லேப்டாப்பில் இருக்க மாதிரி வந்து பிரிண்ட் எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் வந்து அதை பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ பிரிண்ட் எடுத்து நீங்கள் வந்து என்னதான் வந்து நம்ம கோட் பண்ணாலும் லைக் நம்மளும் ஒரு சில டைம் வந்து ஹேண்ட் ரிட்டனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதனால நமக்கு லைக் மெமரைஸ் ஆகும். லைக் அண்ட் இன்னொரு விஷயம் மறந்துடாதீங்க, கோடிங் இஸ் நாட் அ மெமரைஸ். ஸோ அதை வந்து மெமரைஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் ஓட்டுறது வந்து எப்படி நம்ம வந்து டெய்லி வந்து மெமரைஸ் பண்ணிட்டா இருக்கோம், நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லைக் சைக்கிள் இப்படி தான் ஓட்டணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஃப்ளோலே வந்து லைக் ஓட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக இருக்கும். நம்பர் 5 வந்து உங்களுக்கு ஒரு வால்பேப்பர்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து உங்களோட லேப்டாப்போட டெஸ்க்டாப்பில் வந்து
வால்பேப்பராக வச்சுக்கோங்க. ஸோ இது மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ லைக் எந்த மாதிரி வால்பேப்பர்னா லைக் 100 days to change your life அப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய ப்ராக்ரஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்பர் 6 வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ இது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி உங்களோட வந்து ட்ராக் பண்ணணும். ஸோ அந்த ட்ராக் நீங்கள் ஒன் டே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஒன் டே முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு வந்து செலிப்ரேட் பண்ணணும். ஸோ இது மூலயமா நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பூஸ்ட் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் இப்போ 100 days இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த மாதிரி இங்கெல்லாம் வந்து போட்டு வச்சிருப்பேன். ஸோ இது வந்து ஸ்க்ரீனுக்கு மேலே தரலன்னு நினைக்கிறேன். ஸோ 100 daysனா அந்த 100 days நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து அதை அடிக்கும் போதும் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், ஒரு பூஸ்ட் வரும். ஸோ இது மூலமா உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஏதோ கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதையும் நான் வந்து கேப்ஷனில் கொடுக்குறேன். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து எங்கேயாச்சும் ஒட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல எதுவும் ஒட்டி வச்சுக்கோங்க. ஆமாம், நான் இப்போ ஏன் ஸ்பீடாக பேசுகிறேன். ஸோ இனிமே நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக வந்து கோட் பண்ண போகிறோம். ஸோ நான் கம்மிங் டு டே 1 இன்னைக்கு வந்து பிரிண்டிங், கமாண்டிங், டீபக்கிங், ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் அண்ட் வேரியபிள்ஸ். ஸோ இதை தான் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த லேப் வந்து இப்போதைக்கு ஒர்க் ஆகலை. ஸோ தட்ஸ் வை வி ஆர் கோயிங் டு மை பிரதர்ஸ் ஹோம். ஸோ ஒரு அண்ணன் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 3 kilometer இருக்கு. ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து அவரோட கம்ப்யூட்டரில் நம்ம போயிட்டு வந்து கோட் பண்ணி அதை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். வெல், ஒரு வழியா வந்தாச்சு. இதுதான் அந்த பிசி. ஸோ அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் பைச்சாம் கம்பைலர் வந்து யூடியூப்பில் பார்த்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இதில் ஏற்கனவே இருக்கனால ஸோ நான் வந்து அப்படியே வந்து போகிறேன். அதுவும் இல்லாமல் நமக்கு கொஞ்சம் டைம் இல்லை. ஸோ தட்ஸ் வை. ஸோ நீங்கள் வந்து அப்படி இல்லைன்னா ஜெட் பிரெயின் அப்படின்ட்டு ஒரு டூல் இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்கோ சிஸ்டம் மாதிரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இந்த பைச்சாமும் சேர்ந்து வந்துடும். ஸோ இல்லாட்டி அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே வந்துடுங்க. ஸோ இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த பைத்தான்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட் கேட்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே வந்துடுங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னு புரியலன்னா ஸோ கொஞ்சம் யூடியூப் வீடியோஸை வந்து பார்த்து ஸோ நியூ ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோன்னா இப்போ இங்கே ஃபைல் இருக்குன்னா இங்கே நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து இங்கே நியூ ப்ராஜெக்ட் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் இந்த ப்ராஜெக்ட் மேலே இந்த லைக் இப்போ இந்த PYVN இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே இது இருக்குது. சாரி, பைத்தான் ப்ராஜெக்ட்குள்ளே ஸோ இந்த எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து அதாவது ஃபங்க்ஷன்னா என்ன? ஃபங்க்ஷன்னா வந்து ஒன்று வந்து நடத்தி காட்டுறது. ஸோ இந்த இடத்துல இந்த பிரிண்ட் எந்த இடத்துல ஸோ இந்த பேரந்தசிஸ் போட்டுக்கணும். ஸோ போயிட்டு இந்த டபுள் ப்ராக்கெட் போட்டு ஹலோ வேர்ல்டு, ஹலோ சாரி ஸோ ஹலோ வேர்ல்டு பண்ணிட்டோம்னா ஸோ நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்கு இந்த பேரந்தசிஸ் இந்த லைக் இந்த செமிகோலன் சாரி இந்த இதுக்குள்ளே வந்து டைப் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து அதுதான் வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ஃபைலில் இருக்குது. ஸோ இந்த எக்ஸசைஸ் 1ங்கிறதும் இதுதான். இந்த கரண்ட் ஃபைல்னு கொடுத்தா இப்போ இருக்க ஃபைல். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைக் வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இது வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ நீங்கள் எப்போதுமே இந்த கரண்ட் ஃபைல்லே கொடுத்து இதில் வந்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து ரன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்படியும் நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் எல்லாருமே ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்க்க போது இந்த பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு தான். ஸோ இப்போ இதுதான் வந்து அவுட்புட்டா. ஸோ இது வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் வந்து இது வந்து சி ஃபோல்டரில் யூசரில் பிரவீனில் பைத்தான் லேர்னிங்கில் பைத்தான் ப்ராஜெக்ட் இங்கே இருக்குன்னு சொன்னேன்ல பைத்தான் ப்ராஜெக்டில். ஸோ அதுக்குள்ளே இந்த விஇஎன் ஸோ அதுக்குள்ளே இந்த பாத்து வழியாக வந்து ஸோ இந்த எக்ஸசைஸ் 1ங்கிற ஃபோல்டருக்குள்ளே இப்போ இது வந்து நம்ம டைப் பண்ணது வந்து இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஃபைல் மேனேஜருக்குள்ளே போய் பார்த்தா கூட வரும். ஸோ அண்ட் இப்போ இந்த ஹலோ வேர்ல்டு தான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இந்த நீங்கள் பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ப்ராக்கெட்குள்ளே நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் இந்த பேரந்தசிஸ்க்குள்ளே நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அதை வந்து அவுட்புட்டாக வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ப்ராசஸ் ஃபினிஷ்டு வித் எக்ஸிட் கோட் 0 அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு எரருமே இல்லாமல் லைக் வந்து உங்களுக்கு வந்து
அவுட்புட் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்தோம்னா இப்போ இந்த இடத்துலயே உங்களுக்கு வந்து ஒரு பல்ப் மாதிரி ஒரு சிம்பிள் காமிக்குது. ஸோ அண்ட் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ரெட் கலரில் ஒரு சிம்பிள் காமிக்குது. ஸோ இப்போ இதை ரன் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது எக்ஸசைஸ் 1ன்னு மாறிடுச்சு. ஸோ சம்டைம்ஸ் இது மாதிரி சேஞ்ச் ஆயிரும். பட் இதில் எக்ஸசைஸ் 1ல் இருக்கனால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எப்போதுமே ஆனால் கரண்ட் ஃபைலில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்டெக்ஸ் எரர் வருது. ஸோ இந்த சின்டெக்ஸ் எரர் எப்படி வரும்னா, நீங்கள் இந்த மாதிரி கொட்டேஷன் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து சின்டெக்ஸ் எரர்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷனில் இந்த இடத்துல விட்டுட்டீங்க, லைக் இந்த இடத்துலயே உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ இது வந்து இங்கே போட்டிருக்கோம், இந்த இடத்துல இல்லை அப்படின்னு வந்து காமிக்கும். ஸோ ஓகேவா. ஆக்சுவலாக கைஸ் இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ணது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் பிரிண்ட்டில் ஹலோ வேர்ல்டு மட்டும்தான். ஸோ நான் வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து போட்டேன். பட் ஆனால் வந்து அது எதுவுமே வந்து லைக் ஃபுட்டேஜ் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து அந்த வீடியோஸ்லாம் வந்து டெலீட் ஆயிடுச்சு. இப்போ என்கிட்ட இந்த வீடியோ மட்டும் தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே நான் வந்து ட்ரையல் பார்க்குறப்போ வந்து நான் வந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுலேயே கொஞ்சம் ஸ்லோவாக வந்து பேசியிருப்பேன் பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து அந்த ஃபுட்டேஜ் ஃபுல்லாக வந்து கிராஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்து டைம் இல்லை. ஸோ தட்ஸ் ஒய். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீதி எல்லாத்தையுமே வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து எல்லாத்தையுமே நான் வந்து கவர் பண்ணி செகண்ட் டேவோட நான் வந்து கரெக்டாக வந்து முடிச்சிடறேன். ஸோ ஃபர்கிவ் மீ. ஆக்சுவலி இன்னைக்கு என்னென்ன பிரச்சனை ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோட லேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ண முடியல. ஸோ கனெக்ட் பண்ண முடியல. அண்ட் அதுவும் இல்லாமல் அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அதுலேயும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் வந்து ரொம்ப டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். சரி ஓகே, நம்ம அந்த அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு வந்து இது இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தா அங்கே போனால் கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஷூட் பண்ணுறேன். லைக் ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோ வந்து காப்பி பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே வந்து லைக் வந்து அந்த ஃபுட்டேஜ்லாம் வந்து கிராஷ் ஆன மாதிரி, அப்புறம் வந்து வாய்ஸ் கேட்காத மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து இதாகிடுச்சு. நான் வந்து ஏற்கனவே 3 டைம் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஆடியோ வந்து கரெக்டாக கேட்குதானே அப்படின்னு வந்து டெஸ்ட் ரெக்கார்டு வந்து பண்ணிட்டு தான் வந்து மறுபடியும் பண்ணேன். பட் ஆனால் வந்து அது அப்படியே ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் ஒய், என்னை மன்னிச்சிருங்க. ஸோ நான் நாளைக்கு வீடியோவில் வந்து மீதி இருக்க பார்ட் எல்லாத்தையும் வந்து சேர்த்து நான் வந்து வீடியோவை வந்து மேக் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்டு பைத்தான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ மீ ஃபார் மோர் கண்டென்ட் லைக் திஸ்.